கடும் நெருக்கடிக்குள்ளாகும் இஸ்ரேல் என்ன நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா காசாவில் போர் தொடர்கிறது. இன்னொரு பக்கம் இஸ்ரேல் சர்வதேச அளவில் தனிமைப்படுத்தப்படக்கூடிய நிலையை நோக்கி போயிட்டுருக்கு. வேகமாக அந்த நிலையை நோக்கி போயிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. ஏன்னா மத்திய கிழக்கு நாடுகள் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு பெரிய டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. முழுக்க முழுக்க இஸ்ரேலுக்கு எதிராக டீம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா இஸ்ரேலுக்கு நெருக்கடி அப்படிங்கிறது அதிகமாகும். இதே தான் முன்னாள் பிரதமர்களான எகுட் பராக் மற்றும் எகுட் ஓல்மெர்ட் இவங்க எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நெதன்யாகு இஸ்ரேலை உலக அளவில் புறக்கணிக்கப்பட்ட நாடாக மாற்றி வருவதாக ஏற்கனவே குற்றம் சாட்டியிருக்காங்க. சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் பிறப்பித்த கைது வாரண்ட் காரணமாக கைது பயமின்றி நெதன்யாகு பயணம் செய்யக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது கணிசமாக குறைஞ்சிருக்கு. ஐக்கிய நாடுகள் சபையில் பிரிட்டன், பிரான்ஸ், ஆஸ்திரேலியா, பெல்ஜியம், கனடா உள்ளிட்ட பல நாடுகள் அடுத்த வாரம் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க திட்டமிட்டிருக்காங்க. இதற்கிடையில் தான் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி கத்தாரில் ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் நடத்திய தாக்குதலால் கோபமடைந்த வளைகுடா நாடுகள் தோஹாவில் கூடி ஆலோசனை பண்ணாங்க. கடந்த கோடை காலத்தில் காசாவிலிருந்து பஞ்சம் குறித்த படங்கள் உலக அளவு அப்படிங்கிறது வெளியாகி மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியது. இஸ்ரேல் காசா நகரத்தில் தாக்குதல் நடத்த தயாரானதும் ஐரோப்பிய அரசுகள் பலவும் வெறும் அறிக்கைகள் வெளியிடுவதை கடந்து வெளிப்படையான அதிருப்தியை வெளிப்படுத்த தொடங்கியிருக்காங்க. இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை ஏற்றிச் செல்லக்கூடிய கப்பல்கள் மற்றும் விமானங்கள் ஸ்பெயின் துறைமுகங்கள் மற்றும் வான்வெளியில் நுழையாமல் தடுக்கும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டிருக்கு. இஸ்ரேலுடைய மிகப்பெரிய வர்த்தக கூட்டாளியான ஐரோப்பிய ஒன்றியம் வலதுசாரி அமைச்சர்களுக்கு எதிராக தடைகள் விதிக்கவும் இஸ்ரேலுடனான கூட்டுறவு ஒப்பந்தத்தின் சில வர்த்தக அம்சங்களை ஓரளவு நிறுத்தி வைக்கவும் திட்டமிட்டிருக்காங்க. 1960களிலிருந்து 1990 நிறவெறி முடிவுக்கு வரும் வரை தென்னாப்பிரிக்காவுக்காக விதிக்கப்பட்ட தடைகளில் கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு நிகழ்வுகளை புறக்கணிப்பது முக்கிய அம்சமாக இருந்துச்சு. இப்போ அதே மாதிரியான அறிகுறிகள் இஸ்ரேல் தொடர்பாக வெளிப்படுகிறது. அதே போல் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறதா அப்படிங்கிற கேள்வி வருது. விளையாட்டு உலகிலும் எதிர்ப்புகள் பரவின. ஸ்பெயினில் 7 இஸ்ரேலிய சதுரங்க வீரர்கள் தங்களுடைய நாட்டு கொடியின் கீழ் விளையாட அனுமதிக்க மறுக்கப்பட்டதால் போட்டியில் இருந்து விலகினாங்க. இதுக்கு இஸ்ரேல் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருக்காங்க ஸ்பெயினுடைய நடவடிக்கைக்கு. நெதன்யாகு ஸ்பெயின் வெளிப்படையாக இனப்படுகொலை அச்சுறுத்தலை விடுக்கிறது அப்படின்னு குற்றம் சாட்டுறாரு. பெல்ஜியம் தடை அறிவிக்கப்பட்டதை அடுத்து அதை எதிர்த்து இஸ்ரேல் போராடும் வேளையில் சில யூத குலத்தை சேர்ந்த அவர்கள் அந்த அமைப்புக்கு எதிராக இருக்கவங்களை என்னன்னு பார்த்தோன்னா இன்னும் தங்களுடைய வெறித்தன்மையை கைவிட முடியாத ஒரு துயரம் அப்படிங்கிறது இஸ்ரேலில் நீடிச்சுட்டு இருக்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். 2017 முதல் 2021 வரை ஜெர்மனிக்கான இஸ்ரேலிய தூதராக இருந்த ஜெர்மி என்ன சொல்கிறார் அப்படின்னா, இஸ்ரேலுடைய சர்வதேச நிலைமை இவ்வளவு பலவீனமாக இருந்தது கிடையாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கார். அப்போ அதன் மூலமாக தெரிஞ்சுக்கலாம் இஸ்ரேல் எந்த அளவுக்கு ஒரு நெருக்கடிக்குள்ளாக நிலையை நோக்கி போயிட்டுருக்கு அப்படின்னு. அரசினுடைய கொள்கைகளை மட்டும் குறிவைப்பதற்கு பதிலாக இது பல இஸ்ரேலியர்களை ஒதுக்குகிறது அப்படின்னும் அவர் குற்றம் சாட்டியிருக்கார். மற்ற முன்னாள் தூதர்கள் இஸ்ரேல் உலகில் புறக்கணிக்கப்பட்ட நாடாக மாறுவதை தடுக்க ஆழமான மாற்றங்கள் அவசியம் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாள் தூதர் இலன் பரூஜ் நிறவெறி பிரச்சனை முடிந்த பின்னர் தென்னாப்பிரிக்காவுக்கான இஸ்ரேலிய தூதராக 10 ஆண்டுகள் பணியாற்றினார். அவர் ஸ்பெயின் போன்ற நாடுகள்லாம் நடவடிக்கை எடுக்க தயாராக இருக்கக்கூடிய நிலையில் இன்னும் அதுக்கு கடுமையான எதிர்வினை இஸ்ரேல் ஆற்றல் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லப்படுது. இப்போது என்னென்னா இஸ்ரேலுக்கு இன்னும் ஒரு வலுவான அமெரிக்க ஆதரவு இருக்குது. அமெரிக்க வெளியுறவு செயலாளர் மார்க்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வ பயணத்திற்காக புறப்படும் முன்னாடி இஸ்ரேலோட அமெரிக்காவின் உறவு வலுவாக தொடர்கிறது அப்படிங்கிறது குறிப்பிட்டார். இருந்தாலும் சர்வதேச அளவில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுவது தவிர்க்க முடியாத ஒன்றாகவே மாறிட்டு வருது. அதனால் ட்ரம்ப் நிர்வாகத்தின் ஆதரவு தொடர்ந்தாலும் காசாவின் நிகழ்வுகளில் போக்கை மாற்றும் நிலைமை இன்னும் உருவாகலை அப்படிங்கிறார். நெதன்யாவுக்கு முன்னேற இடம் குறைந்து வருகிறது, ஆனால் இன்னும் நாம் அதை இறுதி கட்டத்தை அடையலை அப்படின்னும் இஸ்ரேலை சேர்ந்த முக்கிய தலைவர்கள்லாம் சொல்கிறாங்க. அப்போ ஒட்டுமொத்தமாக 2 முக்கியமான விஷயம். ஒன்று, இஸ்ரேலுக்கு எதிராக பல நாடுகள் ஒன்று சேர்ந்து ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஒன்று. 2வது, இஸ்ரேலுக்கு எதிராக தடைகளையும் விதிக்க தொடங்கியிருக்காங்க. உலக அளவில் இஸ்ரேல் தனிமைப்படுத்தப்படுகிறதா, அது எதை நோக்கி போகும், இஸ்ரேல் எப்படி சமாளிக்க போகிறது அப்படிங்கிறதையும் பொறுத்து தான் பார்க்கணும்.